இந்த மாதிரி ஒரு தற்குறியை நம்ம வந்து பார்த்துருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, லவ்வுன்றது என்னது? ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி உணரக்கூடிய அன்பான உணர்வு. அதை தான் வந்துட்டு நம்ம அன்பு அப்படின்னு சொல்கிறோம். லவ், காதல் அப்படி. அப்போது அப்படி வரும்போது வந்துட்டு அந்த ஜாதி மதம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. உண்மையான அன்பு அவர்கள் மீது வைத்துள்ள பாசம், அது நம்ம எதனால் அவங்கள பிடிச்சி கேரக்டராகவோ இல்லை எதனால நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த ஜாதி மதம் வராமல் வரக்கூடிய காதல். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுது, எனக்கு வந்து வேறு ஜாதி, அவன் வந்து எங்கள் ஜாதி இல்லை, சேம் கேஸ்ட்டாக இல்லை, அவன் வேறு கேஸ்ட்டு, அதனால் வந்து 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஊரில் உள்ளவங்க பார்த்து, ஏன் இந்த ஜாதியில் உள்ளவனா நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வந்து பார்த்துட்டு அந்த பையனை பிடிச்சிருந்தாலும் போய்ட்டு நான் அந்த லவ்வை சொல்லலை. எனக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி பையனை லவ் பண்ணக்கூடாது, இவங்க வேறு கேஸ்ட்டு அப்படின்றதுனால நான் வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு தற்குறியான ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாதுப்பா லைஃப்பில். இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து இல்லை அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் இதை வந்துட்டு அன்பான லவ்வா அப்படின்றது எனக்கு ஜாதின்னு சொல்லிவிட்டு அதை லவ்வில் எப்படி அந்த ஜாதின்றது வரும் அப்படின்றது எனக்கு தெரியலை. நேரம் வரைக்கும் லவ் பண்ணுறவன் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி போனவனை பார்த்துருக்கேன். அப்போ அவனுக்கெல்லாம் அந்த ஜாதின்றது பெரிய விஷயமா பார்க்காது, தெரியாது. ஆனால் இதுகளுக்கு ஜாதியை நினச்சிக்கிட்டு ஒரு லவ்ன்ற விஷயத்தில் எப்படி இருப்போம்? அப்போ என் ஜாதியா இல்லை, என் ஜாதியாக இருந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டு வேணால் நீ லவ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒருத்தனை பார்த்தோன்னே ஒரு அன்போ காதலோ வருது அப்படின்னா நீ உன் ஜாதி இல்லைன்னா அசால்ட்டாக போயிடுவ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். என்னடா இது கொடுமையான விஷயமா இருக்குது அப்படின்னா, அடுத்தவங்க 4 விதமாக பேசுவாங்களாம், அதுக்காண்டி நான் இதை வந்துட்டு வேணாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அடுத்தவன் 4 பேர் பேசிவிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுவான். ஆனால் நீ சந்தோஷமாக இருப்பியா இல்லை என் ஜாதியில் கட்டினா தான் சந்தோஷமாக இருப்பியா அப்படின்றத